10th standard chapter number 3 algebra exercise 3.1 first la third subdivision பார்க்கலாம் so அங்க எனக்கு வந்து equation x plus 2y equal to 3y by 2 plus 10 which is equal to 2z plus 5 equal to 110 minus y plus z கொடுத்திருக்காங்க so இதல first இந்த ரெண்டு டேர்மை ஈக்குவேட் பண்ணிக்கலாம் அதாவது x plus 20 equal to 3y by 2 plus 10 right so இதல பாத்தீங்கன்னா மூணு டேர்ம் இதுவா இருக்கு நார்மல் நம்பரா இருக்கு ஒரு டேர்ம் வந்து ஃபிராக்ஷன்ல கொடுத்திருக்காங்க அப்ப இந்த 2 டிவைட் 2 கேன்சல் அவுட் பண்ணனும் அப்படினா மல்டிப்ளை பை 2 அதாவது மல்டிப்ளை பை 2 so 2 ஆல மல்டிப்ளை பண்ணா இந்த டேர்ம் என்ன ஆயிடும் 2x plus 40 which is equal to 3y அப்படினு வந்துருமா அந்த 2 கேன்சல் அவுட் ஆயிடும் plus 20 so இத சிம்பிளிஃபை பண்ணனும் அப்படினா 2x minus 3y which is equal to 20 plus 40 என்ன வந்துனா minus 40 அப்ப என்ன ஈக்குவேஷன் கிடைக்கும் 2x minus 3y equal to minus 20 இது ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படினு கன்சிடர் பண்ணிக்கலாம் அடுத்து செகண்ட் தேர்ட் இதையும் கம்பேர் பண்ணுங்க சோ செகண்ட் இது என்ன கொடுத்திருக்காங்க 3y by 2 plus 10 which is equal to 2z plus 5 2z plus 5 so இதையும் வந்து multiply by 2 multiply by 2 multiply by 2 அப்ப 2 ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன ஆயிடும் 3y plus 20 equal to 4z plus 10 அப்படினு கிடைக்கும் இந்த plus 4z என்ன எடுத்துடுவாங்க 3y minus 4z equal to 10 plus 20 என்ன வந்துனா minus 20 அப்போ 3y minus 4z equal to minus 10 is the equation number 2 and then now இப்போ second one third ஈக்குவேட் பண்ணிக்கலாமா so second and third ஈக்குவேட் பண்ணோம் அப்படினா second one என்ன கொடுத்திருக்காங்க 2z plus 5 equal to 110 minus y minus z இந்த மைனஸ் உள்ள போச்சுனா minus y minus z so இப்போ இத எல்லாத்தையும் இந்த சைடு எடுத்துறாங்க 2z minus z என்னன்னா plus z ஆயிடும் plus y அப்படினு வந்துரும் which is equal to 110 plus 5 என்ன வந்ததுனா minus 5 so இப்போ இங்க 2z plus z 3z plus y equal to 105 இது ஈக்குவேஷன் நம்பர் 3 அப்படினு கன்சிடர் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 2 3 ல பாருங்க இங்க x and y ரெண்டு வேரியபிள் இருக்கு இங்க y and z and இங்கேயும் y and z இருக்கு ரைட் சோ இங்க y and z இருக்குனா 3 and 2 அதாவது செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிக்கலாம் அப்போ சால்வ் 2 and 3 சோ இங்க பாத்தீங்கன்னா 3y 4z இங்க 1y தான் இருக்கு அப்ப இத 3 ஆல மல்டிபிள் பண்றோம் அப்படினா ஈக்குவேஷன் நம்பர் 3 அப்ப ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன் மல்டிப்ளை பை 3 சோ இப்போ இங்க என்ன வரும் ஆர்டர் மாத்திக்கலாமா 3y plus 3 ஆல மல்டிபிள் பண்ணா 9z equal to 315 அப்படினு வந்துரும் 315 and then for second equation just multiply by 1 so 1 ஆல மல்டிபிள் பண்ணா என்ன வரும் 3y minus 4z equal to minus 10 அப்படினு வந்துரும் சோ இங்க மைனஸ் பண்ணும்போது சைன் சேஞ்ச் பண்ணனும் எல்லாத்துக்கும் சைன் சேஞ்ச் பண்ணா இதுவும் பிளஸ் ஆயிடும் சோ 3y minus 3y கேன்சல் அவுட் ஆயிடும் 9z plus 4z 13z equal to so 325 so z equal to 325 by 13 so இங்க z சிம்பிளிஃபை பண்ணா 13 டேபிள்ஸ் 1 டைம் இதுல 2 டைம் வரும் ரிமைண்டர் வந்து 65 அப்படினா 5 டைம்ஸ் அப்ப z equal to 25 அப்படின்றது தான் ஆன்சர் ரைட் z equal to 25 இத சப்ஸ்டிட்யூட் இன் any one equation the three equationsல எதனால சிம்பிளை பண்ணலாம் சோ இப்போ இந்த செகண்ட் ஈக்குவேஷன்ல சிம்பிளி சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாமா அப்ப z equal to 25 னா செகண்ட் ஈக்குவேஷன் that implies 3y minus 4z க்கு பதிலா 25 which is equal to minus 10 so இப்போ இங்க 3y minus 100 equal to minus 10 ஏனா 4 into 25 100 ஆயிடும் so இந்த minus 100 என்னடா எடுத்துட்டு வந்தா 3y equal to minus 10 plus 100 so minus 10 plus 100 so இங்க 3y
equal to minus 10 plus 100 அப்படினா 90, right? From that y equal to 90 by 3. So y equal to 3 and 9 30 times, right? Y equal to 30. So இது வந்து substitute in, so எனக்கு z value தெரியும், y value தெரியும், x value மட்டும் தான் வேணும். x வர மாதிரி equation இங்க தான் இருக்கு, right? அப்ப the first equation substitute பண்ணிக்கலாமா? So substitute in equation number 1. அப்ப first equation that implies, so equation number 1 என்ன வந்துரும்? 2x minus 3y க்கு பதிலா 30 substitute பண்ணிக்கலாம் equal to minus 20, right? இப்போ இங்க வந்து என்ன வந்துரும்? 2x minus 90 equal to minus 20. 2x minus 20, இந்த minus 90 இந்த சைடு வரும்போது plus 90 அப்படின்னு வந்துரும். அப்போ 2x equal to minus 20 plus 90 அப்படின்னா 70, right? Then x equal to 70 by 2. So x equal to 35. X equal to 35. So therefore x equal to 35, y equal to 30 and z equal to 25 is the solution for this sum, right?